2 வார யுத்த நிறுத்தத்தில் ஹோர்மோஸ் நீரினை கடக்கும் கப்பல்களுக்கு ஈரான் புதிய நிபந்தனை. இரண்டு வார கால யுத்த நிறுத்தத்திற்கு மத்தியில் உலகின் மிக முக்கிய கடல் வர்த்தக பாதையான ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பெரிய கட்டணம் விதிக்க ஈரான் தீர்மானித்துள்ளது. ஈரான் வெளியிட்ட தகவலின்படி போர் நிறுத்த நிபந்தனைகளில் ஒன்றாக இந்த நீரிணையை கடக்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இலங்கை ரூபாவில் 63 கோடி கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு யுத்தத்தால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளை ஈடு செய்யும் நோக்கில் எடுக்கப்பட்டதாகவும் வசூலிக்கப்படும் தொகையில் ஒரு பகுதி ஓமானுடன் பகிரப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்மோஸ் நீரிணையை மூடியிருந்தது. இதனால் வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானுக்கு காலக்கெடு விதித்திருந்தார். இக்காலக்கெடு இன்று அதிகாலை 5:30 மணியுடன் நிறைவடைந்திருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த இடைக்கால போர் நிறுத்த காலத்தில் ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய வர்த்தகத்திற்கும் குறிப்பாக எண்ணெய் விநியோகத்திற்கும் மிக முக்கியமாக இந்த பாதையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அடுத்த சில வாரங்களில் உலக பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளமை குறிப்பிடத்தக்கது.